ஸ்ரீஹி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீரங்க ராமானுஜ மகாதேசிகாய நமக. ஸ்ரீ ஜெயதேவ அஷ்டபதி தியான ஸ்லோகம்ஸ். ஸ்ரீ கோபால விலாசினி வலய சத்ரத்னாதிமுக்தா கிருதி ஸ்ரீராதாபதி பாதபத்மபஜன ஆனந்தாதி மக்னோனிஷம் லோகே சத்கவிராஜராஜ இதி யக்யாதோ தயாம்போ நிதிஹி தம் வந்தே ஜெயதேவ சத்குருவரம் பத்மாவதி வல்லபம். இந்த ஸ்லோகத்துக்கு மீனிங் பார்க்கலாம். கண்ணன் கரியவன், கண்ணன் எனும் கருந்தெய்வம் என்கிறாள் ஆண்டாள். கரியானொரு காளை என்கிறார் திருமங்கை ஆழ்வார். மானின் வயிற்றிலிருந்து பெறப்படுவதாய் நுதலில் நெற்றியில் திலகம் போன்று அணியத்தக்கதான கஸ்தூரி போன்று கருத்திருக்கிறானாம் அவன். அவனையே விரும்பும் கோபிகைகளோ பூர்ண சந்திரனை ஒத்த முகம் படைத்திருக்கிறார்களாம். ஆம், திங்கள் திருமுகத்துச் சேயிழையாராயிற்றே. நிலவு போல் நிறம் படைத்த அப்பெண்களின் நெற்றியினை அலங்கரிக்கும் கருத்த கஸ்தூரி போல் கண்ணன் விளங்குகிறான் என்று வர்ணிப்பதே கவியின் நோக்கமாகும். ஸ்ரீ மகாலட்சுமியின் பொற்கலசங்கள் போன்ற கொங்கைகளில் மலர்ந்து விரிந்து ஒளி வீசி திகழ்ந்திடும் காயாம்பூ போன்ற நிறம் கொண்டவன் அவன். அந்நாள்களில் நாம் ஏதேனும் பொருளை தொலைத்து விட்டால் மந்திரவாதிகள் அதனை மை போட்டு கண்டுபிடித்து தருவார்கள். அதே போல தன்னை தியானிக்கும் யோகிகளுக்கு தன்னை காட்டிடவே மை வண்ண நிறத்தனா ஆயினான் போலும் கண்ணன். நித்யம் கரீச திமிராவில திருஷ்டயோபி சித்தாஞ்சனேன பவதைவ விபூஷிதாக்ஷாக பச்யந்த்யுபர்யுபரி சஞ்சரதாம் அத்ருச்யம் மாயா நிகூடம் அனபாய மகாநிதிம் துவாம். ஸ்ரீ தேசிகன் வரதராஜ பஞ்சாசத். ஸ்ரீ தேசிகா அனுபவத்தில் சித்தாஞ்சனமிவ ஷ்யாமாம் அச்சுத சதகம் அந்தர்ஜோதி கிமபி பகவத்யான சோபானம் அந்தர்ஹிதோ நிதிரசி ஸ்ரீ வைகுண்டஸ்தவம் நிதிரவ்யயகா சகஸ்ரநாமம். அக்காரொளி வண்ணன் கண்ணன் ஒரு பேரொளியாக தன்னுடைய இதயத்தில் என்றென்றும் தோன்றி நின்றிட வேண்டுமென்றிறைஞ்சப்படுகிறது இங்கே. ராதா மனோரம ரமாவர ராசலீலா கானாமிருதைக பணிதிம் கவிராஜராஜம் ஸ்ரீமத வார்ச்சன விதௌ அனுராக சத்ம பத்மாவதி பிரியதமம் பிரணதோஸ்மி நித்யம். ராதையின் மனது ஸ்ரீ கிருஷ்ணனது லீலையால் நிறைந்திருக்கிறது. அவனுடைய லீலைகளில் ராசக்கிரீடை தனி இடம் பெறுகின்றது. அந்த லீலையை கவி அரசரான ஜெயதேவர் தமக்கே உரிய பாணியில்
கானாமிர்தமாக நமக்கு அளித்திருக்கிறார். அவர்தான் கண்ணனை வணங்கும் முறையை நமக்கு சொல்லிக் கொடுத்தவர். பத்மாவதி பதியான அந்த ஜெயதேவரை நாள்தோறும் வணங்குகிறேன். ஸ்ரீ கிருஷ்ண தியான ஸ்லோகம் 3. யத் கோபி வதனேந்து மண்டனம் அபூத் கஸ்தூரிகாபத்ரகம் யல்லக்ஷ்மீ குஜசாதகும்ப கலசேவ்யாகோஷம் இந்தீவரம் யன்னிர்வாணவிதான சாதனவிதௌ சித்தாஞ்சனம் யோகினாம் தன்னஷ்யாமளம் ஆவிரஸ்து ஹிருதயே கிருஷ்ணாபிதானம் மகஹா. விலை மதிப்பில்லாத இரத்தினங்களாலும் நல் முத்துக்களினாலும் சமைக்கப் பெற்ற வளையல்களை கோபிகைகள் அணிந்துள்ளனர். அவ்வளையல்கள் வளைந்திருப்பது போன்று வடிவம் கொண்ட கண்ணனின் திருப்பாதங்களை எக்கணமும் சிந்தித்து கொண்டு இன்ப கடலில் ஆழ அமிழ்ந்துள்ளார் ஜெயதேவர். பேரும் புகழும் பெற்றவராய் கவிராஜர் என்று கொண்டாடப்படும் அவராய் உயர்ந்த குருவாய் மதிக்க தகுந்தவரான பத்மாவதி மணாளர் ஜெயதேவர் கருணையோடு இந்த கீத கோவிந்தத்தை நமக்கு தந்துள்ளார். அதன் மூலம் கண்ணனையே நமக்கு தந்தவரான அப்பெரியவருக்கு நம்முடைய வந்தனங்கள் உரித்தாகுக. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. அடியேன் ராமானுஜதாசன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சர்வே ஜனா சுகினோ பவந்து. தொடரும்.